ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சார் நீங்கள் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து மார்னிங் டைமில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபின் நிஃப்டி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் பேசாமல் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் கணக்கில் பேசி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபின் நிஃப்டிக்கும் கொஞ்சம் அப் டேஸ், அதாவது வரும் நாட்களில் எந்த மாதிரி ஆகுன்றத கொஞ்சம் டீப்பாக சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம அதாவது என்னுடைய அப்டேட் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் ரொம்ப பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று வர்றது. அதனால் பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குதோ அதையும் நீங்கள் ஃபின் நிஃப்டியும் அப்ளை பண்ணிக்கிறான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுவேன் தவிர ஃபின் நிஃப்டியில் வந்து ஒன்றும் சொல்லலை அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண தவிர நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸை நீங்கள் இது கூட மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா விட்டுட்டுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க. இப்போ நான் பிளைண்டாக இது சார் நீங்கள் பண்ண மாதிரி தான் பண்ணேன், ஒரு நாள் ப்ராஃபிட் இருந்துச்சு, ஒரு நாள் லாஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி பார்த்து பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்த்து அடிக்ஷன் ஆகிங்க, நோ ப்ராப்ளம், பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் மைண்ட் செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வெஸ்ட். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே பார்த்தா வீக்லி சார்ட்டில் என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேரிஷ் க்ளோஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ பேங்க் நிஃப்டிலையும் சரி பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே தான். நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே பேரிஷ். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பேரிஷ் க்ளோஸ் கொடுத்துருக்கு வீக்லி சார்ட்டில். ஓகே, சரி. அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம்? இப்போ இன்ட்ராடேக்கு அங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நம்ம ஷார்ட் சைடு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம இன்ட்ராடே போகணுன்னா என்ன பண்ணணும்? இப்போது வீக்லியில் பெரிஷ் கொடுத்துக்கு தான் நம்ம டக்குன்னு எங்கே சேல் பண்ணணும் ஃபஸ்ட்டு அது பார்க்கணும் இல்லையா? இப்போ எங்கே ஷார்ட் பண்ணணும்? இங்கே போய்ட்டு பாட்டமில் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஆகும், எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. அந்த இடத்துல இப்போ ஸ்ட்ராங்காக இதுக்கு முன்னாடி பையஸ் ட்ரை பண்ண இடம் எது அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த பையஸ் ட்ரை பண்ண இடத்துக்கு நம்ம பாட்டமில் போய்ட்டு நம்ம இங்கே சேல் பண்ண முடியாது. இடத்துல இங்கே நம்ம ஷார்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு நியூ ஹையை க்ரியேட் பண்ணி மேலே போயிட்டுருக்காங்க, பேரிஷ் க்ளோசிங் வருது இடத்துல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட் லைன் கேட்டையும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது வீக்லி சார்ட்டில், டே சார்ட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு காமிக்கிறாருங்க. ஸோ நம்ம இன்ட்ராடேலையும் கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது டே சார்ட்டோடைய லைனு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் கரெக்டாக அந்த பாட்டம் க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே போய் நான் ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வெரி வெரி ரிஸ்கி ட்ரேடாக அமையும். அப்போ நம்ம எங்கே ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கொஞ்சம் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகிடலாம். அப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எங்கே ட்ரேட்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அப்டேட் கொடுத்தப்போ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதாவது இதெல்லாம் ரெய்ஷன்ஸு இந்த ரெய்ஷன்ஸு மேலே பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு மேலே போயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி இங்கேருந்து ஃபஸ்ட் லெவலில், இங்கேருந்து 2வது லெவல் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மறக்காமல் இந்த சைடு நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இங்கே ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியது. நீங்கள் போய் பாருங்கள், அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஏன்னா இல்லை சார் நீங்கள் ஒன்லி பை சைட் மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க, ஷார்ட் சைடு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நல்லா கொஞ்சம் பாருங்கள், அந்த இதுக்கு முன்னாடி அப்டேட்டை பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட் சைடு கொடுத்துருந்து பாருங்கள். ஓகே, ஸோ எது வரலும் வரும் அப்படின்னும் அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு எவ்ரி புல் பேக்கில் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஆயிடுச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, இந்த ரேஷன்ஸ் லைனையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறம் எவ்ரி புல் பேக்கில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் சொல்கிறேன். இப்போது கரெக்டாக ஃபாலோ ஆகிருக்கல, ட்ரெண்ட் லைன் கிட்ட டச்சாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே 21,800 கிட்ட ப்ரைஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 21,000 கிட்ட ப்ரைஸ் போகணும் அப்படின்னா நம்ம இங்கே ஷார்ட் பண்ணால் சேஃபாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம எவ்ரி புல் பேக்கில் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாமே தவிர இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஸ் ஆகிட்டு சம்வேர் இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல மேபி 20,050 இல்லை 20,000, 22,100 இந்த இடத்துல ப்ரைஸ் வரும். ஸோ அங்கேருந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, இது நிஃப்டி 50 புல் பேக் நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ கிட்டத்தட்ட இங்கேருந்து பையர்ஸ் ட்ரை பண்ணாங்களே, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும்? நம்ம எவ்ரி புல் பேக்லேயும் நம்ம மேலே டாப்பில் சேல் பண்ணணும். இங்கே பாட்டமில் சேல் பண்ணால் எஸ்எல் அடிக்கும். ஏன்னா இந்த குட்டி எஸ்எல்லாம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உங்களால்
ஓவர் ட்ரேடிங்கில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா டாப்பை வந்து தேடுங்க, அனலைசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நம்ம பை எடுக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல நான் பை எடுக்கிறேன் அப்படின்றது அவ்வளோ சேஃப் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பை. இப்போ கிடையாது. ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு பை எடுத்தோன்னா ஓகே, அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ட்ரெண்ட் லைனே பிரேக் அவுட் எதுவும் ஆகலையே, ரிஜெக்ஷன் அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஷார்ட் சைடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதுவும் நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே பார்க்கலாம். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் லைன் கட்டு, ஷார்ட் சைட் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இன்னமும் ஸ்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அகைன் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கீழே வந்து 47,200 வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுக்கப்புறம் கீழவும் போகிறதுக்கான சான்ஸ் நம்ம இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை. ஏன்னா ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்கிறதுனால அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். தவிர இங்கேருந்து எக்ஸாக்ட்லி இவ்வளோ தூரம் தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து பர்ஃபெக்டெல்லாம் கணிக்க சொல்ல முடியல. ஆனால் இந்த இதில் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒரு யூகிக்கு தான், ஒரு அசம்ஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. பேங்க் நிஃப்டியில் பை சைடு எதுவும் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட், பேங்க் நிஃப்டியில் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணி தான் ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் ஆனால் நம்ம இங்கே பார்க்கலாமே தவிர இங்கே வந்து பாட்டம்ல தான் பாட்டம் இங்கேருந்து பை எடுக்கிறேன் அப்படின்னு வெரி வெரி ரிஸ்கி தேடாமல். ஏன்னா இங்கெல்லாம் இந்த குட்டி குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருப்பாருங்க, இதெல்லாம் குட்டி குட்டி ரெசிஸ்டன்ஸ். இங்கே ட்ரெண்டில் இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான் திரும்பவும் சொல்கிறேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்காக ஃபின் நிஃப்டிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஃபின் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதே தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸு 3ஆம் தேதி இங்கேருந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணி இங்கேருந்து வருதா. ஸோ இந்த ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், ஒரு லோ பிரேக் ஆகுது, திரும்ப வருது, அது திரும்ப ஒரு பேஸ் கம்மிக்கு பிரேக் டவுனு, திரும்ப பேஸ் பிரேக் டவுனு. இப்போ இந்த டைமில் வந்து நான் இதுதான் பாட்டம், நான் இங்கேருந்து பை பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து வெரி வெரி ரிஸ்கிட்டடாக அமையும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போச்சா, ஒரு லோயில் ஃபார்மேஷன் வச்சா வகைன்னு வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த எப்படி சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.